Hi students, now see exercise problem, exercise 2.3, exercise 2.3. So first question, if Z1 is equal to 1 minus 3i, Z2 equal to minus 4i, Z3 is equal to 5. Show that first result Z1 plus Z2 of plus Z3 equal to Z1 plus of Z2 plus Z3. அதாவது நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் associative property over addition அந்த ரிசல்ட்டை satisfy பண்ணிக்காம சொல்லியிருக்காங்க. Second one Z1 into Z2 of Z3 equal to Z1 of Z2 into Z3. So இது வந்து associative property under multiplication satisfy பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Solution first result எடுத்துக்கிட்டோம். அதுல LHS part எடுத்துக்கிட்டோம். Z1 plus Z2 of Z3. First brace நம்ம எடுத்துக்கிட்டோம் Z1 plus Z2. Z1 ஓட வேல்யூ என்னன்னா 1 minus 3i. Z2 ஓட வேல்யூ என்னன்னா plus of minus 4i. ஓகே, நம்ம ஆட் பண்ணும்போது சரி சப்ராக்ட் பண்ணும்போது சரி என்ன சொல்லியிருப்போம்னா ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணுவோம், இமேஜினரி பார்ட்டோட ஆட் பண்ணுவோம். இங்க 1 இருக்கு, இங்க ரியல் பார்ட் 0, அப்போ 1. ஸோ இமேஜினரி பார்ட் minus 3i minus 4i ஆட் பண்ணா minus 7i. ஓகே, இப்போ இந்த ஹோல் டேர்ம் எடுத்துக்கிறோம் Z1 plus Z2 of Z3. Z1 plus Z2 கண்டுபிடிச்சிருக்கோம் 1 minus 7i, Z3 ஓட வேல்யூ 5. ஸோ 5 கொடுக்குறோம். இப்போ ரியல் பார்ட் ரியலோட ஆட் பண்றோம் 1 plus 5 6, இமேஜினரி பார்ட் 1 தான் இருக்கு, அதனால minus 7i. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து RHS பார்ட் எடுத்துக்கிறோம் Z1 of Z2 plus Z3. சரிங்களா? அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பிரேஸ் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம் Z2 plus Z3 equal to Z2 ஓட வேல்யூ minus 4i, Z3 ஓட வேல்யூ 5. ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்டை எழுதிக்கிறோம் 5 minus 4i. ஓகே, அடுத்து Z1 plus of Z2 plus Z3 பிரேஸ் டேர்ம் அப்படியே எடுத்துக்கிட்டோம். பிரேஸ் டேர்ம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். Z1 ஃபர்ஸ்ட் எழுதுறோம் 1 minus 3i plus பிரேஸ் டேர்ம் 5 minus 4i. இப்போ ரியல் பார்ட்டை ரியலோட ஆட் பண்ணோம். ரியல் பார்ட் 1 5, அப்போ 6 minus 3i minus 4i minus 7i, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 6 minus 7i வந்திருக்கு, ஈக்குவேஷன் 1ல 6 minus 7i. அப்போ ரைட் சைடு ஈக்குவலா இருக்கும், லெஃப்ட் சைடு ஈக்குவல். ஃப்ரம் 1 and 2 we get Z1 plus Z2 of plus Z3 equal to Z1 plus Z2 of Z2 plus Z3. That is the first result, students. Next we see second result. Z1 Z2 of Z3 equal to Z1 of Z2 into Z3. சரிங்களா? அது பிரேஸ் மாத்தி போட்டு மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. LHS பார்ட் Z1 into Z2 of Z3. ஃபர்ஸ்ட் பிரேஸ் கண்டுபிடிக்கணும். டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 மல்டிப்ளை பண்ணணும். Z1 எடுத்து எழுதிட்டோம் 1 minus 3i, Z2 ஓட காம்ப்ளெக்ஸ் நம்பர் minus 4i. ஜஸ்ட் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன். 1 into minus 4i minus 4i minus 3i into minus 4i plus 12i square. I square ஓட வேல்யூ நமக்கு தெரியும் minus 1. அப்போ minus 1 கொடுத்தா இங்க minus 12. இப்போ இமேஜினரி பார்ட் ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் எழுதுறோம் minus 12 minus 4i. அடுத்து Z1 into Z2 of Z3, அதாவது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். Z1 into Z2 minus 12 minus 4i into Z3 5. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்றோம். minus 12 into 5 minus 16 minus 4i into 5 minus 20i. that is equation number 3. ஸோ இப்போ RHS பார்ட் எடுத்துக்கிறோம். Z1 of Z2 into Z3. ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணோம்? Z2 of Z3 பிரேஸ் டேர்ம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றோம். Z2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன minus 4i, Z3 complex number 5 minus 4 into 5 minus 20 into i. சரிங்களா? அப்போ Z2 Z3 மல்டிப்ளை பண்ணா minus 20i அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அடுத்து Z1 of Z2 into Z3. Z1 நமக்கு தெரியும் 1 minus 3i into ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம் minus 20i. ஜஸ்ட் மல்டிப்ளை 1 into minus 20i minus 20i. So minus 3i into minus 20i, minus into minus plus 3 into 20 60, i into i square. I square ஓட வேல்யூ நமக்கு முன்னாடி தெரியும் minus 1. I square ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் minus 1 தெரியும். சரிங்களா? அப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது இது முன்னாடி வந்துரும் minus 60 minus 20i. So அப்போ Z1 of Z2 into Z3 equal to minus 60 minus 20i. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ 3 and 4 பார்க்கிறோம். minus 60 minus 60 minus 28 minus 28. அப்போ ரைட் சைடு ஈக்குவலா இருக்கும்போது லெஃப்ட் சைடு கண்டிப்பா ஈக்குவல் பண்ணிக்கலாம். from 3 and 4 we get Z1 into Z2 of Z3 equal to Z1 of Z2 into Z3. That is the proof. First question, students. It is
very easy one. அப்போ so complex numberல associative property under addition is always satisfied. Same manner multiplication also satisfied. Students, now see exercise 2.3 second question. Okay, second question, if z1 equal to 3, z2 equal to minus 7i, z3 is equal to 5 plus 4i. Okay, show that first subdivision z1 of z2 plus z3 equal to z1 z2 plus z1 z3. So the distributive property over addition. Okay, and then second one z1 plus z2 of z3 is equal to z1 z3 plus z2 z3. This is the two results நம்ம prove பண்ணோம். Okay, solution. First question, first subdivision எடுத்துட்டோம். அதுல left sideல first brace term மட்டும் எடுக்கிறோம். z2 plus z3. z2 term என்ன minus 7i plus z3 term 5 plus 4i. Real part 5, imaginary part add பண்ணிக்கிறோம். minus 7i plus 4i. அப்போ opposite sign so separate பண்ணிக்கிறோம். So 5 minus 3i கிடைக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? z1 of z2 plus z3. z1 வந்து 3. இந்த brace term கண்டுபிடிச்சிருக்கோம் 5 minus 3. Just multiple 15 minus 9i. Equation number 1. So same manner right side எடுத்துக்கிறோம். z1 z2 plus z1 z3 equal to z1 ஓட வேல்யூ 3, z2 ஓட வேல்யூ minus 7i. 3 of minus 7i plus z1 3, z3 value 5 plus 4i. Okay, so 3 into minus 7i minus 21i. 3 5s are 15, 3 4s are 12i. Okay, next 15 real part, imaginary part வந்து என்னன்னா minus 21i plus 12i separate பண்ணும்போது minus 9i. That is equation number 2. So z1 z2 plus z1 z3 equal to 15 minus 9i. Equation number 2. From 1 and 2 we get here 15 minus 9i, here also 15 minus 9. Right sides are equal, so left sides equal பண்ணிக்கலாம். So z1 of z2 plus z3 equal to z1 z2 plus z1 z3. That is first subdivision, students. So same model, second subdivision. Z1 plus z2 of z3 equal to z1 z3 plus z2 z3. சரிங்களா? z1 first brace term மட்டும் எடுத்துக்கிறோம் LHSல. z1 plus z2. z1 ஓட வேல்யூ என்ன 3, z2 ஓட வேல்யூ 7i. so ஆட் பண்ணும்போது 3 minus 7i வந்துருச்சு. அடுத்து z1 plus z2 of z3 is equal to brace term கண்டுபிடிச்சிட்டோம் 3 minus 7i. z3 ஓட வேல்யூ 5 plus 4i. so just ordinary multiplication of two complex number. 3 into 5 15, 3 into 4i, so 12i. Okay, அடுத்து 7i into 5, so minus 35i. so 7i into 4i, that is minus plus, so minus 7 4s are 28, i into i square. I square ஓட வேல்யூ நமக்கு தெரியும் minus 1. அப்ப என்ன ஆயிடும் plus 28 ஆயிடும். so 15, so 12i minus 35i வந்து என்ன ஆயிடும் 23i ஆயிடும். so i square value substitute பண்ணா 28. அப்போ 15 plus 28 43 minus 23i. so z1 plus z2 of z3 equal to 43 minus 23i. Equation number 3. so அடுத்து z1 z3 plus z2 z3, அதாவது right side part எடுத்துக்கிறோம். so z1 ஓட வேல்யூ 3, z3 ஓட வேல்யூ 5 plus 4i, z2 ஓட வேல்யூ minus 7i, z3 ஓட வேல்யூ 5 plus 4i. just multiply 3 5s are 15, 3 4s are 12i. here minus 7i into 5, that means minus 35i. so minus 7i into 4i, that means minus 28i square. சரிங்களா? i square ஓட வேல்யூ 28, that means minus 1 நமக்கு plus 28 ஆயிடும். so 15, இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும்போது minus 23i plus 28. again இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது real part ஆட் பண்ணும்போது 43 minus 23i. equation number 4. z1 z3 plus z2 z3 equal to 43 minus 23i. equation number 4. so 43 minus 23i, இங்கே 43 minus 25i. so equation from 3 and 4 we got result z1 plus z2 of z3 equal to z1 z3 plus z2 z3. that is the proof, friends. this is very easy one. proof பண்ணும்போது நம்ம லாஜிக்கா proof பண்ணணும்.